கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமிக்குரியது அல்ல, மேலானதை தேடுங்க. நம்ம இந்த பூமியில் என்னென்னவோ செய்யணும். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும், நமக்கு சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், அது எல்லாம் வேண்டியது தான். ஆனால் அதை குறித்தே உங்களுடைய சிந்தனை பிள்ளைகளுக்காக, பேரன் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, இப்படி அப்படி என்று அப்படியே தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். மேலானதை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படுமா. அதாவது நீங்கள் தேவனை தேடினாலே இதையெல்லாம் உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு முன்னாடியே தெரியும். அன்றொன்றுள்ள அப்பத்தை தாங்க ஆண்டவரே, நம்மளை எந்த குறை இல்லாமல் ஆண்டவரை எல்லாம் செய்வார். நம்ம பூமிக்குரிய காரியத்தையே நோக்கிட்டு சிந்திச்சுட்டு அதையே ஒரு இதுவாகவே நடப்பாங்க, கடவுளை தேடவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், மேலானதை தேடுங்க. நீங்கள் நம்மை ஆண்டவர் உருவாக்கின அவரை நாம் தேட வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். அவருடைய சுத்தத்தை நாம் பூமியிலே செய்ய வேண்டும். இதுதான் மேலானதை நாம் தேட வேண்டும். நம்ம பூமிக்குரிய வீட்டு காரியங்களே என்ன செய்யணும், அதை செய்யணுன்ட்டு நாளைக்கு என்ன செய்யணும், ஏன் பிள்ளை இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கோம், அவள் படிப்பு, அவளுடைய கல்யாணம் என்று சொல்லிட்டு நீண்ட ஒரு கவலையை தன் தலையில் வைத்துக்கொண்டு இந்த உலகப்பிரமான காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு இருப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, அது எல்லாம் உங்கள் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்போ இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். காட்டு புறாக்களும் இது எல்லாம் பாருங்கள், விதைக்கிறதில்ல, அறுக்கிறதில்லை, ஆனால் அவைகளுக்கெல்லாம் பிழைப்பை உண்டாக்குற தேவன். நீங்கள் பறவை காட்டிலும் நாம் யார் விசேஷித்தமானவர்களாம். அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய பிள்ளையை அவர் விட்டு விடுவாராம். நமக்கு என்ன தேவை என்று அந்த நம்ம கடவுளுக்கு அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் எல்லாவற்றையும் செய்வார். மனுஷனாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்னு பார்த்து செய்யும் போது கடவுள் செய்ய மாட்டாராம். அதனால் எதை குறித்து கவலைப்படாமல், நீங்கள் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர்கிட்ட முழுசும் ஒப்படைத்து முடிங்க. நன்றி. தேங்க்யூ.